வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது 22/4/2024க்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தோன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐசிஐசிஐ இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்தால் மூவிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய சப்போர்ட்டு தான். அதாவது பார்த்திங்கன்னா டே லெவலில் நல்ல கிளியரான சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதாவது பார்த்தோன்னா டே லெவலில் கிளியரான சப்போர்ட் ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபர்தராக பொசிஷனில் நல்ல மூவிங் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்சைட் மூவ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எகைன் ப்ரீவியஸாக இருக்க ஹை பார்த்தோன்னா 22,347 350 அந்த ரேஞ்சில் ஒரு செல்லிங் இன்ட்ராடே லெவல் செல்லிங் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அந்த லெவலில் பிரேக் அவுட் கிளியரான பிரேக் அவுட் இருந்ததுன்னா 22,350க்கு மேலே அப்சைட் அடுத்த டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 22,600 வரலையுமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பாட்டமில் ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் எகைன் பார்த்தோன்னா நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்னையோட க்ளோஸுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். அதே சமயம் ப்ரீவியஸ் இருக்க ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் பார்த்தோன்னா 48,220 ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அதுவும் அப்சைட் மூவிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நமக்கு 48,250 ரேஞ்சில் ஒரு சின்ன இன்ட்ராடே செல்லிங்க்கும் சான்சஸ் இருக்குது. லைவில் எப்படி இண்டிகேட் பண்ணுங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஃபின் நிஃப்டி அதுவும் சேம் தான். நமக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட் ஜோன் தான், கிளியரான சப்போர்ட் ஜோனில் இருந்தால் மூவிங் கொடுத்துருக்காங்க. எகெயின் இருக்க ரெசன்ஸ் ஜோன் 21,263. அடுத்து பார்த்தோன்னா 21,370க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அடுத்து அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவும் ஒரு ரெசன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால இந்த ஜோன் கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெசன்ஸ் ஜோனில் இருந்து நமக்கு கீழே இன்ட்ராடே செல்லிங் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் நமக்கு பை எந்த ரேஞ்சில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் நம்ம அதை பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் ஜோனில் கிளியரான சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் நல்லா மூவிங் கொடுத்துருக்காங்க. எகைன் சேம் அதே ரேஞ்சிலே நமக்கு கரெக்ஷன் ஆகிட்டு பையிங் எடுத்து க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் இந்த இடத்துட்டு நமக்கு பிரேக் அவுட் 600க்கு மேலே கிளியரான க்ளோஸ் இருக்கணும். அந்த க்ளோஸ் வச்சது அப்படின்னா 617 வரலையும் இன்ட்ராடே லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நமக்கு 624க்கு மேலே ஸ்ட்ராங்கான ட்ரேட் இருந்ததுன்னா பொசிஷனலாக மூவிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நமக்கு இன்ட்ராடே லெவல் 617 வரலையும் தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் லைவில் எப்படி இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஐசிஐசிஐ பார்த்தோன்னா பை எபவ் செல் பிலோ அந்த மாதிரி தான் நமக்கு ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு சைட்வேஸ் மூவில் முடிஞ்சிருக்காங்க. அதே சமயம் நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் அந்த க்ளோசிங் பார்த்தோன்னா சப்போர்ட் ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நமக்கு புல்லிஷ் பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் பார்த்தோன்னா 1679க்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும். அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா 1730 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 1678 கீழே ஒரு க்ளோசிங் வச்சதுன்னா பாட்டம் ஜோன் பார்த்திங்கன்னா 1646 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்குமே என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லைவில் தான் கொஞ்சம் கிளியாரிட்டி இருக்கும். ஏன்னா லைவில் மார்க்கெட் எந்த அளவுக்கு வால்யூம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம லைவ் என்ட்ரி கொடுக்க முடியும். இப்போ நாம் கொடுத்துருக்க லெவல்ஸில் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸாக்ட் என்ட்ரி பாயிண்ட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.